ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுக கூட்டணியில் இருந்து 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு தாவேக பக்கம் தாவி விட்டது. விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் தங்களுக்கு அமைச்சர் பதவியை காங்கிரஸ் கேட்டிருந்தது. இப்போது காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதில் கடும் இழுபறி நீடிப்பதாக அக்கட்சியின் எம்பி கிறிஸ்டோபர் திலக் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி சொன்னதும் சரிதான் என்றும் இவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பொறுப்பேற்க முதல் நாளே காங்கிரஸ் தரும் சொல்லப்பட்டுச்சு. அது முன்ன பின்ன இருக்கும், நெகோசியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இழுபறிகள்லாம் இருக்க தானே செய்யும். அதை நம்ம பெருசா ஊதி பெருசாக்க வேணாம். என்னன்னா இப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை இப்ப அதிமுக ஒரு தரப்பினர் ஆதரவு கொடுத்தனால அறுதி பெரும்பான்மையே அவங்களுக்கு அது காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு. காங்கிரஸ் ஏற்கனவே வைத்த நிபந்தனைகளை அவங்க செயல்படுத்துறது சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரியான. அப்படிலாம் கிடையாது. அதாவது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணதுனால இந்த கட்சியினுடைய கமிட்மெண்ட்ஸ் டைல்யூட் ஆகிரும்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் திமுகவுக்குள்ளும் போய் மந்திரிகளெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. அதுக்காக திமுகவினுடைய அடிப்படை கொள்கை டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இது தனிப்பட்ட மனிதர்கள் எம்எல்ஏக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போகிறதுன்றது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நடக்க தான் செய்யும். காரணம், இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய வியப்பு, நிறைய விஷயங்களை புரியல. அதனால் அது இந்த 4 நாளில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. அதனால் எல்லா கட்சிகளுமே அடுத்தது என்ன பண்ணணும், எதை நோக்கி நகரணும், நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு வங்கியை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இந்த நேரத்தில் நம்ம உடனே இதுக்கு ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டுரும். இப்போ தண்ணி நல்லா கலங்கிடுச்சு, இது செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சனாதனம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, அது உங்களுக்கு ஏற்புடையதா? சனாதனம் ஒழிகன்னா அவர் சொல்கிற கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மதத்தை மட்டுமே மையப்படுத்தி சொல்லலை. ஜாதி வேறுபாடுகள், ஜாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதியின் அடிப்படையில் பல ஆண்டு காலம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அவர் சனாதன ஒழிகன்னு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க சனாதனம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே சனாதனம் புரிஞ்சுக்கப்பட்ட விதம் இந்த ஜாதி கட்டமைப்பினால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். இந்த லாஸ்ட் 2 டேஸில் ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இது இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சினிமா சீன் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நல்ல வலுவான எதிர்கட்சியும் ஒரு நிலையான நல்லாட்சியும் கிடைக்கிறதுக்கு கூட இது வாய்ப்பு அளிக்கலாம். காரணம், நம்ம வெறும் இந்த அடுத்த 3 மாதம் என்ன நடக்கும், 4 மாதம் என்ன நடக்கும்ன்றது மட்டுமே யோசிக்காமல், ஒரு பக்கம் தாவேகா தலைமையிலையும் இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கிறதுன்றது ரெண்டு பக்கமே செக்யூலர் ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க. மத சார்பின்மையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்குது. இதில் பிஜேபி ஊடுருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் இங்கே மிக முக்கியமான பாயிண்ட். அதை குறித்து தான் நாங்கள் நினச்சி இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா திருப்பி மீண்டும் தமிழகத்தில் எப்படி திராவிட கட்சிகளுக்கு இடையே போட்டி இருந்தாலும் அதில் மத சார்பின்மை முக்கியத்துவம் அதில் கிடைக்கலன்ற பாயிண்ட் தான் இப்போ திருப்பி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இது தமிழகத்திற்கு ஒரு மிக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இருக்கா? அந்த இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை? இந்தியா கூட்டணின்றது பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த கட்சிகள் எல்லாமே மத சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் கண்டினியூ ஆகும். அதுக்கான இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டிருக்கு. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பேசி தீர்க்கப்பட்டுரும். கண்டிப்பாக பிஜேபி எதுக்கணும்னா இந்தியா கூட்டணியில் இருந்து தானே ஆகணும். இந்தியா கூட்டணின்றது தனிப்பட்ட கட்சிகளுடைய விருப்பு வெறுப்பு கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் கிடையாதுல்ல. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே காங்கிரஸும் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்து போட்டி போடுது. ஆனால்
இந்தியா கூட்டணியில் 2 பேருமே இருக்கிறாங்கல்ல, அது போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க வேண்டியதான். சத்தமாக கேளுங்க. பண்டிட்டு ஏன் பயப்படுறீங்க? பண்டிட்டுன்னு ஒன்று அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, 1943 நேரு அவர்கள் தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசு மற்றும் அரசு பணி எல்லாமே வந்து சயின்டிஃபிக் டெம்பரை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஞ்ஞானத்தை மையப்படுத்தி தான் நம்மளுடைய நாட்டை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஜோசியரை உள்ள சீனுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். சொன்ன பிறகு உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜோசியரெல்லாம் வந்து சீனுக்கு பின்னாடி இருந்தாங்க. மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இது எல்லாமே சீனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இவரை திரைக்கு முன்னால் கொண்டு வந்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால் எல்லாரும் சேர்ந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் அதை உடனே அவர் வாபஸ் வாங்கினது வந்து நல்ல ஆலோசனைகளுக்கு அவர் உள்வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. முதல்வர் வந்து தயாராக இருக்கிறாருன்றது அருமையாக காமிக்கும். கண்டிப்பாக எதிர்கட்சி வந்து எதிர்க்குதுன்னு நினைக்காதீங்க. எதிர்கட்சி வந்து என்றைக்குமே நல்ல ஆலோசனைகள் கொடுக்குதுன்னு நினைங்களேன். ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே ஹீரோ வில்லன் மாதிரியே சித்தரித்து பார்க்குறதுனால தான் நம்மளுடைய சட்டசபையில் எப்போ பார்த்தாலும் ஒன்று எதிர்கட்சியை திட்டுறதும் இல்லைன்னா நம்ம தலைவரை புகழ்றதுமே இருக்குது. இந்த வருங்காலங்களில் சட்டசபையில் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த சட்டசபையில் எதிர்பார்க்குறேன். பேர் அடிபடும், ஆளும் அடிபடுவோம், யாருக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது.